அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் இப்போது இந்த வழித்துணையின் 4வது அதிகாரத்துக்கு வருகின்றோம். பசிப்போர்க்கு உணவும் ரசிப்போர்க்கு கலையும் பசிப்போர்க்கு கொடுத்திடலே பொசிப்புடையதாகும். நசிப்போர்க்கு கரமாகி ருசிப்பதற்கு விருந்தமிடல் மசித்து மானிடத்தை புசிப்பதற்கு சமனாகும் என்று இந்த பாடல் கூறுகின்றது. பசிப்பவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், ரசிப்பவர்களுக்கு கலையை காட்ட வேண்டும். அதுதான் பொசிப்புடையதாக இருக்கும். இல்லாமல் நசிக்கிறவர்களுக்கு கரமாக மாறி ருசிப்பதற்கு விருந்தம் போடுதல் மசித்து மானிடத்தை புசிப்பதற்கு சமனாகும் என்று இந்த பாடல் கூறுகின்றது. விருந்தென்று சொல்லினாம் அருந்திட கொடுப்பதும் பெருந்திரள் மத்தியில் பேருரையை நிகழ்த்தலும் இருந்திட்டால் போதுமோ வருந்துவோர்க்கு அது மருந்தோ பொருந்திடும் வகையிலே தரும் துணைதான் வேண்டாமோ என்று இந்த பாடல் கூறுகின்றது. விருந்தென்று சொல்லினாம் பலருக்கு விருதுகள் கொடுப்பதிலும் பெரிய திரள் மத்தியிலே பேருரைகள் நிகழ்த்துவதும் இருந்தால் போதுமோ, வருத்தமடைபவர்களுக்கு துன்பம் அடைபவர்களுக்கு அது மருந்தாக அமையுமோ, அவர்களுக்கு பொருந்திடும் வகையிலே நாங்கள் வேறு உதவி ஏதும் செய்யக்கூடாதோ என்பதை இந்த பாடல் எடுத்து கூறுகின்றது. ஜனனிப்போம் என்று நாம் எண்ணியே இருந்ததில்லை, மரணிப்போம் என்பதையே ஜனனத்தில் அறிந்துள்ளோம். சயனிக்கும் வேளையிலும் பிறர் நலனை எண்ணிடில் நாம் பயணத்தின் முடிவிலே பரமனையே அடைந்திடலாம். நாங்கள் பிறக்கின்ற போது நாங்கள் பிறப்போம் என்று எண்ணுவதில்லை. ஆனால் பிறந்த பின்னால் நாங்கள் மரணம் என்று எங்களுக்கு ஒன்று உண்டு என்பதை உணர்கின்றோம். ஆனபடியால் நாங்கள் உறங்குகின்ற வேளையில் கூட மற்றவர்களுடைய நலனை பேணி நடப்போமானால் நாங்கள் இந்த வாழ்க்கை பயணத்தின் முடிவிலே எல்லாம் வல்ல இறைவனை அடையலாம் என்பதை இந்த பாடல் கூறுகின்றது. நன்றி மறக்கின்ற மாநிலத்து மாந்தரும் மன்றினில் மட்டுமே மனிதநேய முறைப்போரும் வென்றிட்டோம் வாழ்வினை என்றெண்ணி மகிழ்ந்திடலாம். செல்லுமிடம் அறிவாரோ சொற்கந்தானி வற்கின்றோ. நன்றி மறக்கின்ற மாநிலத்திலே இருக்கின்ற மாந்தர்களும் மன்றிலே மேடைகளிலே மாத்திரம் மனிதநேயம் பற்றி பேசுபவோரும் தாங்கள் வாழ்க்கையை வெற்றி கொண்டு விட்டோம் என்று எண்ணுவார்கள். ஆனால் அவர்கள் செல்லுகின்ற இடத்தை அறிவார்களோ, அவருக்கு சொர்க்கம் என்ற அந்த இறைவு முடிவுதான் எட்டுமோ என்பதை இந்த பாடல் கேட்கின்றது. பட்டமும் பதவியும் கெட்டுவது பெருமைதான், எட்டவே முடியாத செல்வமும் செழுமைதான். வட்ட முகத்தோடு வர்ணமும் அழகுதான், ஆனாலும் இவற்றை சுட்ட இடத்தில்தான் சிவனார் ஆடுகின்றார் அறிவாரோ. பட்டமும் பதவியும் ஒருவருக்கு மிக மிக பெருமைதான், எட்டவே முடியாத அந்த பெரும் செல்வமும் செழுமையாக இருக்கும். வட்ட முகத்தோடு நல்ல அழகிய முகத்தோடு அவருடைய நிறம் அவருக்கு அழகுதான், ஆனாலும் இவற்றை சுட்ட இடத்தில்தான் சிவனார் ஆடுகின்றார் அறிவாரோ. இவை மட்டும் இருந்தால் போதாது, இறைவன் படைத்த படைப்பீட்டேற்ற அந்த மனித நேயம் இருக்க வேண்டும். அப்படியானால் தான் இறைவன் அவர்களை அணைத்துக் கொள்வான் என்பதை கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வெண்கட்டி கூறுவது வெள்ளை நிறம் மட்டுமன்று, எண்ணத்தில் தோன்றுகின்ற எண்ணற்ற விடயமும் போல் கண்ணெதிரில் தோன்றுவது கச்சிலை மட்டுமன்று, வெண்ணென்று அமைக்காக்கும் வடிவம் என்றே வணங்கிடுவீர். நாங்கள் ஒரு வெண்கட்டியை எடுத்து ஒரு சுவரிலே எழுதிவிட்டால் அதிலே வெள்ளை நிறம் தெரியும். வெள்ளை நிறம் தெரிகிறது என்று மட்டும் கூறிவிட்டு போகக்கூடாது. அதிலே என்ன கருத்து கூறப்பட்டிருக்கிறது என்பதை அறிவோமானால் அதிலே எங்களுக்கு சில ஆற்றல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல
கண் எதிரிலே எங்களுக்கு முன்னால் தோன்றுகின்ற விக்கிரகம் வெறும் கற்சிலை மட்டும்தான் என்று எண்ணக்கூடாது. அந்த கற்சிலை மட்டுமே அந்த விண்ணிலே இருந்து கொண்டு எங்களை காக்கின்ற இறைவனுடைய வடிவம் என்பதை எண்ணி வணங்க வேண்டும் என்பதை இந்த பாடல் தெளிவாக கூறுகின்றது. அறியாமையுடையோராய் அவனிலே சில பேரை குறிப்பிட்டு கூறி நாம் இழித்துரைப்பதுண்டு. அறியாமை அவ்வளவு இழிவன்று அவனிதில் எதையும் அறிய முயற்சிக்காமையே மிக மிக இழிவாம். அறியாமையுடையோராய் பலர் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அறியாமை இல்லாதவர் என்று குறிப்பிட்டு நாங்கள் கூறி அவரை பழித்து இழித்து பேசுவது அழகில்லை. ஆனால் எதையும் அறிய முயற்சிக்காமையே மிக மிக இழிவாம். அவருடைய நிலையினை நாங்கள் அறிய முயற்சிக்காமல் இருக்கின்ற அந்த அறிவு நிலை மிக இழிவானது என்பதை இந்த பாடல் கூறுகின்றது. கோடிகள் குவிந்திடவும் கோமகன் ஆகிடவும் நாடியே வந்தரையை பாடி பணிதல் விட்டு தேடிய பிறப்பிலுரியர் மானிட பிறப்பையந்தான் ஆடிய பாதநன்றி கூறியே பணிதல் நன்றாம். கோடிகள் குவிந்ததற்காகவும் அந்த கோமகனாக பெரியவர்களாக நாங்கள் வாழ்வதற்காகவும் இறைவனை நாடி வந்து பணிவது வரும் பகட்டானதாகும். இறைவன் 8 பிறப்புக்கு பின்னால் 9வது பிறப்பாக அற்புதமான அந்த தன்னுடைய சாயலும் தன்னுடைய குணாதிசயங்களும் கொண்ட அற்புதமான மானிட பிறப்பை தந்தான். அதற்காக அவனுடைய அந்த ஆடுகின்ற பாதத்தை பணிவதற்காக அவனை வணங்குதலே மேலானதாகும் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. சுகபோகம் கலந்தோரை சுமங்கலராய் ஏற்பதுவும் யுகமிதனில் ஏதுமிலார் அமங்கலராய் ஆவதுவும் மிக நல்ல முறையன்று எண்ணிடாதீர். ஏனென்றால் ஜெகமிதனில் ஆத்மபலம் அதிகமுள்ளோர் அமங்கலரே. அதாவது சுகபோகம் கலந்திருப்பவர்களை நாங்கள் சுமங்கலர்களாக ஏற்கின்றோம். அந்த யுகமிதனில் ஒரு ஏதுமில்லாதவர்களை நாங்கள் அமங்கலர்களாக கருதுகின்றோம். அதை நாங்கள் நல்ல முறையென்று எண்ணிவிடக்கூடாது. இந்த உலகத்திலே அதிகம் ஆத்மபலம் உள்ளவர்கள் யார் என்றால் அந்த ஏதுமில்லாத அந்தவர்களே ஆத்மபலம் அதிகம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. உதவி கோரி உம்மிடத்தே ஓரிருவர் ஓடி வந்தால் பதவியினை பாராமல் பரிந்துடனே செய்திடுவீர். இதனை நீர் நிராகரித்தால் இன்னொருவர் செய்திடுவார். அதனால் நீர் அரியதொரு வாய்ப்பினையே இழக்கின்றீர். உங்களை யாரும் உதவி செய்ய சொல்லி கேட்டு வந்தால் உடனே நீங்கள் அதை செய்து பழக வேண்டும். இல்லாவிட்டால் அவர் தன்னுடைய தேவையை இன்னொருவரிடம் சென்று நிறைவேற்றியே தீர்வார். அதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற விளைவென்றால் ஒருவருக்கு உதவி செய்ய கிடைத்த அரிய சந்தர்ப்பத்தை இழந்து விடுகிறீர்கள் என்பதே இந்த பாடலின் பொருளாகும். மாமிசமும் தாவரமும் போஷணமே அன்றி நாமரையை அடைகின்ற மார்க்கம் அது அல்ல. பூவிதனில் புரிந்துணர்வு பிறந்திட்டால் போதும். சாமியின் முன் மாமிசமும் தாவரமும் ஒன்றே. சிலர் எண்ணுகிறார்கள் மாமிசம் புசிப்பவர்கள் இறைவனை காண மாட்டார்கள், தாவரம் புசிப்பவர்கள் இறைவனை அடைவார்கள், அதுதான் இறைவனை அடைகின்ற மார்க்கம் என்று தவறாக எண்ணுகிறார்கள். இது ரெண்டும் உணவே தவிர இது இறைவனை அடைகிற மார்க்கம் இல்லை. ஆனால் எங்களுக்கு புரிந்துணர்வு என்கின்ற ஒன்று பிறந்து இறைவனை நாங்கள் உணர்ந்து கொண்டால் இறைவனுக்கு முன்னால் மாமிசமும் தாவரமும் ஒன்றேயாகும் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. விட்டு கொடுத்தல் என்றோர் சிறுவிடயம் பிறர்க்காயினம் தொட்டு கொடுத்திட்டு துயரின்றி வாழ்ந்திட்டால் எட்டி பிடிக்கவே முடியாத பெருவிடயம் கிட்டுதற்கு அதுவே வழித்துணையாம் என்றறிவீர். விட்டு கொடுப்பு என்கின்ற ஒரு சின்ன விஷயத்தை நாங்கள் பிறர்க்காக விட்டு கொடுத்துட்டு அதை பற்றி சிந்திக்காமல் வாழ்வோமானால்
பின்னால் எட்டிப்பிடிக்க முடியாத ஒரு பெருவிடயம் எங்களுக்கு கிட்டுதற்கு அதுவே வாய்ப்பாக வழித்துணையாக அமையும் என்பதை இந்த பாடல் கூறுவதை நாங்கள் பார்க்கலாம். மரமது பூப்பது மானிடராலெனில் சிரமது மாலைகள் ஏற்பது நியாயமே. மனமது கூட பூத்துடா மானிடர் மார்பினில் மாலைகள் அனலிடை இட்டது. மரம் பூப்பது மனிதர்களால் என்றால் அந்த மார்பானது அந்த மலரினால் செய்யப்பட்ட மாலைகளை ஏற்பது நியாயம்தான். ஆனால் மனங்கூட பூத்துடாத மானிடர்கள் அவர்களுடைய மார்பிலே மாலையை சூடுவது அந்த மாலையை அனலுக்குள்ளே நெருப்பிலே ஓட்டதற்கு சமமானது என்று இந்த பாடல் கூறுகின்றது. ஆண்டவனை வேண்டினாலும் விட்டாலும் அவனீதில் உண்டென்பது உங்களுக்கு உண்டு, அது மாறாது. மீண்டும் ஓர் பிறப்பதனில் சிறந்து நீர் பிறந்திடிலோ என்றென்றும் ஆண்டவனை வேண்டுதலே வழியாகும். நீங்கள் ஆண்டவனை வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் இந்த பிறப்பில் உங்களுக்கு எழுதப்பட்டவை கிடைத்தே தீரும். ஆனால் மீண்டும் ஒரு பிறப்பு உங்களுக்கு கிட்டுகின்ற போது அதிலே நீங்கள் சிறந்து வாழ்வதற்கு ஆண்டவனை தொழுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை இந்த பாடல் குறிப்பிட்டு கூறுகின்றது. பிறப்பதனில் எழுதியதே தினம் தினம் நடப்பதனால் நிறச்சேரை முடிவியலம் நடப்பதனை மாற்றாது. பிறர் மனதை நோகடிக்கும் பொறுப்பற்ற செயலொன்றே உறக்கத்தை கெடுத்துங்கள் நிம்மதியை குலைத்துவிடும். இந்த பாடலிலே கூறப்பட்டிருப்பது பிறப்பிலே உங்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று, சாதகம் குறிப்பு என்று வைத்திருக்கிறார்கள். அதன்படிதான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நாட்களும் அதுவே நடந்து கொண்டிருக்கும். அதற்காக நாங்கள் புறப்பட்டு போகின்ற போது வெள்ளைச்சேலையோடு ஒருவர் வந்துவிட்டால் அது எங்களுடைய அன்றைய நிலையை மாற்றியமைக்கும் என்பதல்ல. நாங்கள் அந்த வெள்ளை சேலைக்கு உரியவரது மனதை நோகடிக்கின்ற செயல்தான் அது எங்கள் நிம்மதியை குழப்பி அந்த நிம்மதியை சீரழிக்கும் என்பதை இந்த பாடல் கூறுகின்றது. சகிக்கவே முடியாத விடயம் ஒன்றை சகிக்கையிலே வகிக்கின்ற வாழ்வுக்கு அர்த்தமில்லை போலிருக்கும். மகிழ்ச்சியோடு எதையும் சகித்து கொண்டிருப்போர்க்கே மகிழ்ச்சியது நீங்கி பின் பெருமகிழ்ச்சி நிலைத்திருக்கும். ஒரு சம்பவம் ஒன்று நடந்து எங்களுடைய வாழ்க்கையில் மிக துன்பத்தை ஏற்படுத்திவிட்டால் நாங்கள் வகிக்கின்ற இந்த வாழ்க்கைக்கு ஒரு விதமான அர்த்தமும் இல்லை போல எங்களையே நாங்கள் அழித்து கொள்ள வேண்டும் என்பது போல தோன்றும். அப்படி செய்யாமல் எந்த துன்பத்தையும் சகித்து கொண்டு நாங்கள் இருப்போமானால் பின்னர் அந்த துன்பம் நீங்கி மகிழ்ச்சியோடு நாங்கள் வாழ்கின்ற நிலையொன்று தோன்றும் என்பதை இந்த பாடல் கூறுகின்றது. நீதினறி மேதினியில் சீர்குலைந்து போனதன்று வீதியிலே விழுந்து நாம் விம்மி விம்மி அழுவதிலும் பாதியதில் நமக்கந்தான் பங்குண்டு என்றறிந்து சேதி எண்ணி செயல்பட்டால் நீதி என்றும் நிலைத்திருக்கும். நீதி என்கின்ற அற்புதமான அந்த நிலை சீர்குலைந்து போய்விட்டது என்று எண்ணி வீதியிலே புரண்டு விழுந்து நாங்கள் ஐயோ நீதி கெட்டுவிட்டது என்று அழுவதிலும் பார்த்தேன். அந்த நீதி கெட்டுப்போனதற்கு நாங்களும் பாதிப்பங்கு வகிக்கின்றோம் என்பதை உணர்ந்து நாங்கள் திருந்தி நீதியின் பாயதாக நடப்போமானால் நீதி எப்போதும் நிலைத்திருக்கும், அதுவே நீதியாகும் என்பதை இந்த பாடல் குறிப்பிடுகின்றது. குறையொன்றை பிறர் மீது கூறுகின்ற போதிலே நம் முறையுள் நிறைந்திருக்கும் குறையினையும் எண்ண வேண்டும். கரைபடிந்த நம்மிடைய கதவுகளை பூட்டிவிட்டு சிறை உடைத்து பிறர் குறையை வெளிக்கொணர்தல் நன்றன்று. ஒரு குறையை நாங்கள் பிறர் மீது கூறுகின்ற போது எங்களுக்குள்ளேயும் அந்த குறை இருக்கிறதா என்று எண்ணி பார்க்க வேண்டும். பிறர் தான் குறைய விடுகிறார்களா, நான் குறைவிடவில்லையா என்று எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி என்னுடைய குறைகளை எண்ணி அதை திருத்திய பின்னால்தான் நாங்கள் பிறருடைய
குறைகளை திருத்த முயல வேண்டும். எங்களுடைய குறைகளை அப்படியே உள்ளுக்கு வைத்து பூட்டிவிட்டு பிறர்களுடைய குறைகளை சிறையிடைத்து வெளியிலே கொண்டு வந்து அதை அகற்ற முயல்வது தவறானதாகும் என்பதை இந்த பாடல் கூறுகின்றது. முடிந்ததோர் விடியமுதலை முடிந்ததாய் எண்ணிடாமல் கடிந்ததை தினமும் பேசி காலத்தை கழித்தெடுத்தல் விடிந்தும் விடியா வாழ்வில் விபரீத இருளும் சூழ்ந்து மடிந்து அழிந்து போதற்கே அது மறைமுக வழிகாட்டும். ஒரு விஷயம் முடிந்து விட்டால் அதை முடிந்ததாக எடுத்துக்கொண்டு அதற்கு மாற்று வழிகளை மற்றவர்களுக்கு நாங்கள் காட்ட வேண்டும். அல்லாமல் அந்த முடிந்த விடயத்தையே திருப்பி திருப்பி ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தால் அந்த இல்லத்திலே துன்பம் மிக மேலோங்கி சில நேரம் விபரீத விளைவுகளும் ஏற்பட்டு விடியாத ஒரு இல்லமாக அது நாம் அழிந்து போவதற்கு வழிவகுக்கும் என்பதை இந்த பாடல் கூறுகின்றது. உடற்பலத்தை பலமன்று நம்பியே இருப்பவர்கள் உடல் கெட்டு போனதுமே பலமிழந்து போய்விடுவர். திடமனதை பலமன்று தினம் நம்பி இருப்பவரோ தடம்பதிப்பர் தரணியதில் தாம் பலம் பெற்றோர் என்று. உடல் பலத்தை தன்னுடைய பலத்தை மட்டும் பலமென்று எண்ணி வாழ்ந்து விடலாம் என்று எண்ணுபவர்கள் உடல் கெட்டு போனதும் அந்த பலம் இழந்து போனமையால் நொந்து ஒடிந்து போகிறார்கள். அதை விட்டுவிட்டு நம்பிக்கையும் நாணயமும் நிறைந்த தைரியமான மனத்தை மாத்திரம் பலமென்று எண்ணினால் அது பலமாக மாறி இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்ததற்கான தடம் ஒன்றை பதித்துவிடும் என்பதை இந்த பாடல் கூறுகின்றது. இப்போது நாங்கள் வழித்துணை 3 நிறைவு செய்திருக்கின்றோம். இதுவரை வழித்துணையின் கருத்துக்களை அன்போடும் பாசத்தோடும் செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வழித்துணை 4 நாங்கள் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.